கிரைடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே கடைசியா ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை தொடர்ந்து இந்த வாரத்துல நமக்கு அந்த ட்ரேட் விண்டோ அப்டேட் அப்படிங்கிறது முடிஞ்சு 15ஆம் தேதி ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் எல்லாம் வரும். ஸோ மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளுமே நிறைய அப்டேட் வரப்போகுது. இப்போ வரைக்கும் சிஎஸ்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தூரம் இந்த சஞ்சு சாம்சனுடைய ட்ரேட் போனக்கான ரீசன் என்ன, சிஎஸ்கே ஃபைனலாக சொன்ன விஷயம் என்ன, ஜடேஜாவை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் ட்ரேட் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு நடந்ததுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் பெருசாக இருந்தது. மும்பையிலேருந்து ஜிடி போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர். பட் இருந்தாலுமே அதில் கூட இவ்வளோ டாக்ஸ் கிடையாது. டக்குனு நியூஸ் வந்துச்சு, எல்லாருமே பேசினாங்க, அப்படி போயிட்டான், அவனை வந்துட்டு கழுவி ஊற்றுனாங்க, அப்படியே வந்துட்டு மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம் கிரீனுடைய ட்ரேடும் நடந்தது, நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வந்துட்டு ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு நடுவில் அந்த ஒரு ட்ரேடும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு ராபின் உத்தப்பா வந்ததாகட்டும், இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது. ஸோ இது எல்லாமே அவ்வளோக்கா பேசப்படல. இன்ஃபேக்ட் ரவீந்திர ஜடேஜாவை இப்படிப்பட்ட ஒரு முறையில் தான் சிஎஸ்கே ஜாயின் பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். அதுவும் ஆர்ஆர்ல டிராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஷேன்வான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா சைனிங் ஸ்டாரா ஃபியூச்சர்ல வருவான், அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி க்ரூம் பண்ண விஷயம் தெரியும். ஜடேஜா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, என்னுடைய கோச் வந்துட்டு அவருக்கும் தோனி அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அவர் என்ன உருவாக்குனாரு அப்படின்னா என்ன க்ரூம் பண்ணது தோனி, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் பார்த்தோம் அப்படின்னா என்னோட கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியே கிரிக்கெட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஜடேஜாவை ட்ரேட் பண்ணுவாங்களா சிஎஸ்கே, இதுதான் முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். அப்படியே கட் பண்ணோம்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு தேவையா, அவருடைய ட்ரேட் ஹிஸ்டரியில் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே உடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி அவர்களுடைய ஃபைனல் சீசன், அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. இதுக்கப்புறம் அவர் விளையாட போறது கிடையாது. இந்த ஃபைனல் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. இவர் போனதுக்கு அப்புறம் ஒரு கன் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது தேவை. ஆல்ரெடி கேஎல் ராகுல போன வருஷம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12-13 கோடி போற வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும்போது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து தோனி அவர்கள் எவ்வளோ வருஷம் அந்த லெகசியை கேரி பண்ணியிருக்காரு. விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிறத ஒரு பயிற்சி பண்ணதே கிடையாது. தாராளமாக போய் வந்துட்டு ஜாலியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நிறைய மின்னல் ஸ்டம்பிங் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பொசிஷனில் இனி யார் வரப்போறா அப்படிங்கிறத கேள்வி. ஸோ அதற்கான தேடல் தான் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் டீமில் ஒரு சின்ன சின்ன விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. வேனஸ் பேடி ஆகட்டும், உருவில் பட்டேல் ஆகட்டும், இவங்க எல்லாமே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் தான். அவங்க இருந்தாலுமே ஃபியூச்சருக்கு அவ்வளோ தூரம் க்ரூம் ஆவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு இசான் கிஷன் மாதிரியான பிளேயரையும் கூட அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஐபிஎல்ல. பட் இருந்தாலுமே அந்த ஒரு ஆக்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா எடுக்க முடியாமல் போச்சு. இந்த மாதிரி நிறைய பேரை ட்ரை பண்ணி அவங்களால எடுக்க முடியாமல் போயிருக்கு. ஸோ அதனால சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஆக்ஷன் போனால் பிக் பட்ஜெட்டுக்கு போயிடுவார். ஸோ நம்மளால அது முடியாமல் போயிடும், அவரை எடுக்கணும் அப்படிங்கிறதா டார்கெட். அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒன் டவுன் பொசிஷனில் சூப்பராக ஆடக்கூடிய ஆள். ஒன் டவுன் பொசிஷனில் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரைனா போனதுக்கப்புறம் பெருசாக யாருமே இல்லை. இவர் இருந்தார் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், டீமுடைய காம்பினேஷனும் செட் ஆகும். ஸோ இதுதான் சஞ்சு சாம்சன் வந்துட்டு தேவை அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே இந்த ட்ரேட் விண்டோ எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ நம்பர் 1, சஞ்சு சாம்சனுக்கு ஆர்ஆர்ல இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரேட் பண்ண போகிறாங்க, அப்படி இல்லைன்னா கழட்டி விட்டு அக்ஷனில் விட போகிறாங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. ஆல்ரெடி அக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே வாங்கணும்னு சொல்லி சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்போ சிஎஸ்கேக்கு அது நடக்க முடியாமல் போச்சு. எகைன் ட்ரேட் கேட்டப்போ சிஎஸ்கே சைட்ல இருந்து வந்துட்டு ஓகே நாங்கள் வந்துட்டு சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னப்போ ஆர்ஆர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிவம் தூபே அது போக ஜடேஜா 2 பேரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்போவே கொடுத்துறோன்னு கேட்டப்போ, அதெல்லாம் முடியாதுப்பா, 2 பேர் எங்களுடைய தூண் கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்தது ஆர்ஆர் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நமக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அது போக ஒரு ஹிட்டர் கிடச்சா நல்லா இருக்கும், நம்ம டெல்லி கிட்ட போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு ஸ்டப்ஸ் வேணும் கொடுக்குறீங்களா, நாங்கள் சஞ்சு சாம்சன் கொடுக்குறோம், எங்களுக்கு ஸ்டப்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த டீல் 99% ஓகேல போய் நின்றுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சமீர் ரிஸ்வியும் சேர்த்து எங்களுக்கு கொடுங்க, அப்போ நாங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இவருடைய வேல்யூனுங்கிற 18 கோடி சம்திங் என்னமோ. ஸோ இந்த அளவுக்கு எங்களுக்கு பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிறதுனால, சஞ்சு சாம்சனுடைய ஒர்த் இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு 2 பேர் வேணும்னு கேட்டப்போ டிசி இல்லை, ஆல்ரெடி ஸ்டப்ஸ் கொடுக்குறக்கே நாங்கள் யோசிச்சோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு சஞ்சு சாம்சன் தேவையில்லை, எங்களுடைய பேட்டிங் யூனிட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ அது போக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்வி எல்லாம் கொடுக்க முடியாது, அவர் வந்துட்டு க்ரூம் பண்ண போறோங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சஞ்சு சாம்சன் எடுத்தாலும் உங்களுக்கு நீட் இல்லை, ஆல்ரெடி மேலே அவங்களுடைய டாப் ஆர்டர் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் நைஸாக இது வந்து கிளம்பிட்டாங்க. அந்த ட்ரேடு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக சென்னை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் முன்னாடி நேற்று சனிக்கிழமை, ஸோ அதுக்கு முன்னாடியும் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மறுபடியும் போய் கேட்கலாங்கிற மாதிரி சஞ்சு சாம்சனை போய் கேட்டிருக்காங்க ஆர்ஆர் கிட்ட. ஆர்ஆர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன தடவையாவது 2 பேர் தான் கேட்டாங்க, ஆனால் இந்த தடவை பத்திரனா, சிவம் துபே, ஜடேஜா, ஸோ இந்த மாதிரி 3 பேரில் யாரை கொடுத்தீங்கனாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி, யாராவது 2 பேரை கொடுத்தீங்கன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா சிஎஸ்கே நிர்வாகம் ஓகேன்னு சொல்லியிருந்தா ட்ரேட் எப்பவும் முடிஞ்சிருக்கும், ஆனால் ஓகே சொல்ல இப்பவும் கேஷ் ட்ரேடுக்கு
தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேஷாக குடுத்து நம்ம வாங்குறது தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பத்திரானாவையோ, சாம் கரனையோ, சிவம் துபேவோ, ஜடேஜாவோ குடுக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் சிஎஸ்கே ஏதாவது ஒரு நெகோசியேஷன் பண்ணி எப்படியாவது வாங்கிரணும். இன்னும் கிட்டத்தட்ட 5 நாள் தான் இருக்கு. 5 நாள்ல கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் வந்தா ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுனால 5 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்ங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிரஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமா அவங்க சைட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தான் இருந்திருக்கு. ஆர்ஆரும் சிஎஸ்கேவும் ஸ்டில் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே கிட்டத்தட்ட நாளைக்கு மண்டே, ஸோ மண்டே வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா சிஎஸ்கே ஜடேஜாவை குடுப்பாங்க, இல்ல பத்திரானாவை குடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா 2 பேருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுமே பார்த்தோம் அப்படின்னா டீஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ கோவத்துல பண்ணாங்களா? இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா? அப்படிங்கிற மாரி பார்க்கணும். ஆனா ஜடேஜாவோடது ஒரு வாரமாவே இஷ்யூவா தான் இருந்தது. ஜடேஜாவோடது வேற ஒரு விஷயமா நம்ம கணக்கெடுத்துக்கலாம். அது சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ. ஆனா பத்திரானா வந்துட்டு இன்னைக்கு தான் பண்ணியிருக்காரு. இந்த சண்டே ஈவினிங் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா பத்திரானாவுடைய மேனேஜர். பொதுவா பிளேயர்ஸ் எல்லாருமே மேனேஜர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பத்திரானாவுடைய மேனேஜர் ஒரு ஸ்டோரி போட்டாரு. அதாவது இன்னைக்கு காலையில தான் அது நடந்துச்சு. அதாவது பிங்க் கலர் ஸ்டோரி போட்டு லோடிங் அப்படிங்கிற மாதிரி போட்டாரு. அப்போ ஆர்ஆருக்கு போக போறாரா அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட் ஆகி கொஞ்ச நேரத்துல ஐடி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பத்திரானாவை அனுப்பி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பத்திரானா சாம் கரனை கொடுத்துட்டு இந்த பக்கம் நீங்க சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனா ஜடேஜா 90% பாசிபிள் இல்ல. ஆனா அதை மீறியும் கொடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே மேல இருக்க அந்த வேல்யூ போயிடும். நாளை பின்ன அவங்க கப்பே அடிச்சாலுமே அவங்க வந்துட்டு கப் அடிச்சதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. இந்த டீமுடைய வேல்யூ அப்படிங்கிறது போயிடும். அவங்க இவ்வளவு தூரம் சம்பாரிச்சு வச்சு அந்த ஒரு லெகசி அப்படிங்கிறது போயிடும். ஏன்னா ஜட்டு 12 வருஷமா கிட்டத்தட்ட 11-12 வருஷமா இந்த டீமுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு நம்ம பார்த்திருக்கோம். கன்சிஸ்டன்டா பவுலிங் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. எஸ்பெஷலி 2023 அந்த ஐகானிக் ஃபைனல் ஃபினிஷ் அப்படிங்கிறது மறக்க முடியாது. ஜடேஜா அந்த டீமுடைய தூணுங்க. பல தடவை பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜட்டுக்கு வரலன்னு சொல்ல 2022 ஒரு கேப்டனா இருந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை வந்தது. தொடர்ந்து 4 மேட்ச் 5 மேட்ச் தோத்தாரு. எகைன் தோனி வந்ததுக்கு அப்புறம் அவர் அவ்வளவுதான் வெளியில அனுப்பிடுவாங்கன்னு நினைத்தப்போ அவரே இல்ல நாங்க பேசி சால்வ் பண்ணிட்டோம், லெட்ஸ் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி தோனிக்கு கீழே பவு பண்ற மாதிரி ஒரு இமேஜ் அப்படிங்கிறத போட்டாரு. இந்த மாதிரி டீமுக்குள்ள பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்றது அப்படிங்கிறத நடக்கிறதா ஜட்டு இந்த டீம் உடைய லெஜண்ட் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ப முடியாது. ஏன்னா சாம்சன் இல்லை அப்படின்னா கூட இவங்க அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு பல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ஜட்டு இல்லை அப்படின்னா அந்த 3 டைமென்ஷன்ஸ் பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் இந்த மூணுமே கன் மாதிரியான ஒரு அந்த டைமென்ஷன் ஃபீல் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க. ரொம்ப கஷ்டம். ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு டெக்கேட்ல ஒருத்தர் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் ஃபீல்டர் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட வரம் அப்படிங்கிறது சிஎஸ்கே கிடைச்சிருக்கு. ஜட்டுவை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு விஷயம்னா இது நடந்தது அப்படின்னா சிஎஸ்கே மேல மதிப்பு அப்படிங்கிறது குறையும். சிஎஸ்கே இப்போ வாயும் திறந்திருக்காங்க. அப்கோர்ஸ் நாங்கள் சஞ்சு சாம்சனுக்கு ட்ரை பண்றது உங்களோட உண்மைதான். பட் இருந்தாலுமே மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க கேர் பண்ணிக்காதீங்க. ரூமர்ஸ் எதுவுமே வந்துட்டு நம்பாதீங்க. அஃபீஷியல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜடேஜாவை வந்துட்டு அவங்க பண்ண போறது இல்லைங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நேற்று சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டாங்க. ஜடேஜா அந்த வாளை வந்துட்டு ரொட்டேட் பண்ற மாதிரி பேட்டை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி நந்தினி 8 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரூமர்ஸ் வந்துட்டு நம்ப வேண்டாம்னு அவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் 5 நாள் இருக்கு இல்லையா, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். ஓவராலா இதுதான் கடந்து வந்த ஜேர்னி, இதுதான் நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் இதுதான் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் விண்டோவுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.